Hey guys, welcome back to our channel. நீங்கள் பார்த்தீங்கன்னா டே 2 நேற்று வந்தோம் பார்த்தீங்களா திருநெல்வேலூர் டோர்னமெண்ட்டு. இன்றைக்கி அது டே 2 ஃபஸ்ட்டு மேட்ச்சு பார்த்தீங்கன்னா யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெல்வாடி விசஸ் வெட்டுவாக்கோட்டை. இது ஒரு ஃபஸ்ட் ரவுண்டு மேட்ச்சு. இதில் வெல்வாடி பார்த்தீங்கன்னா டாஸ் வின் பண்ணி சூஸ் 2 பேட்டிங்க, வெட்டுவாக்கோட்டை சூஸ் 2 ஃபீல்டிங். கைஸ், டாஸ் வின் பண்ணது பார்த்தீங்கன்னா வெல்வாடி. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. பேட்டிங் பார்த்தீங்கன்னா வெட்டுவாக்கோட்டை. வெட்டுவாக்கோட்டையிலேருந்து ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக ஸ்டேக்கிங் எண்ணில் பார்த்தீங்கன்னா சக்திவேல். வெல்வாடியிலேருந்து லோகேஷ். ஸ்டார்ட் மேட்ச். ஃபர்ஸ்ட் ஓவரோட ஃபஸ்ட்டு பால். ஃபஸ்ட்டு பாலே பார்த்தீங்கன்னா ஆஃப் சைடில் பலார் நடந்திருக்காரு. அவங்க ஒரு ஃபீல்டர் இருக்காருங்க. சிறந்த முறையில் நல்ல த்ரோ, சிங்கிள் கிடைக்கும் ஃபஸ்ட்டு பாலே. செகண்ட் பால் ஷாட்டுங்க, லெக் சைடில் மடக்கி அடிச்சிருக்காரு. சிறப்பாக அடிக்கப்பட்ட டெம்ப் லைனில் போடப்பட்ட பந்து. 2 ரன்னுக்கான கால் இருந்துச்சு, சிங்கிள் தான் கிடைக்கும். ஃபோர்த்து பால் ஷாட்டுங்க, லாங் ஆனில் அடிச்சிருக்காரு. நல்ல த்ரோங்க, அங்கே சாரி நல்ல ஃபீல்டிங். சிறப்பான ஒரு ஃபீல்டிங். லாஸ்ட் 2 ஃபர்ஸ்ட் ஓவரோட லாஸ்ட் 2 பால். ஷார்ட் பிச் பாலு, கேட்சுக்கான காலு. கேட்சா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேட்சும் மிஸ்ஸுங்க. மிஸ்ஃபீல்டு, பவுண்டரி போயிருக்கு. நல்ல பேட்டுங்க, நல்ல பேட்டிங், சூப்பர் ஆடி இருக்காரு. லாஸ்ட் 1 பால் ஷாட்டுங்க, ஆஃப் சைடு யாருக்காரு, மிஸ்ஃபீல்டு. 2 ஓடிடுவாங்க. குட் ரன்னிங். செகண்ட் ஓவரோட ஃபர்ஸ்ட் பால். நியூ பவுலர். முதல் பாலே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் டாஸுங்க, லெக் சைடில் மடக்கி எடுத்துருக்காரு. இது ஒரு நோ பாலு, டீப் ஸ்கொயர் லெக்கில் ஒரு பவுண்டரி. பவுண்டரி, ஃப்ரீ ஹிட்டு, அப்புறம் பவுண்டரி. செகண்ட் ஓவரோட ஃபர்ஸ்ட் பால் ஒரு ரீபால். அகைன் ஒரு நோ பாலுங்க, மடக்கி அடிச்சிருக்காரு. மீண்டும் ஒரு நோ பால், மிஸ் செய்யப்பட்டு 2க்கான காலு. குட் த்ரோ, 2 ரன் ஓடிடுவாங்க. ஃபர்ஸ்ட் பால் ரீ ஷாட்டுங்க, கேட்சுக்கான கால். ஆஃப் சைடில் ஃபீல்டர் இருக்காரு. ஃப்ரீ ஹிட்டு. 2 ஓடுவாங்களா? 2 ஓடிடுவாங்க. நல்ல ரன்னிங், 2 ஓட்டங்கள். தேர்ட் பால் ஷாட்டுங்க, கேட்சுக்கான கால். அங்கே ஃபீல்டர் இருக்காருங்க மிட் ஆஃப்ல. கேட்ச் எடுத்திருக்காரு. சூப்பரான கேட்சுங்க. ஆனால் முன்னாடியே ஓடிட்டாருன்னு பார்த்தேன். சிறப்பாக கேட்ச் பிடிச்ச மிஸ் பண்ணிட்டாரு. வெல்வாடி வீரருக்கு கிளப்பின் சார்பாக வாழ்த்துக்கள். கரெக்டாக பிடிச்சாலே போதுங்க. அவர் என்ன பண்ணாலும் சரி, டைமிங் மிஸ் பண்ணார், ஓடி வந்தார் முன்னாடி. ஆனால் பார்த்தீங்கன்னா கேட்சை பிடிச்சிருக்காரு. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து கங்க்ராட்ஸ் தான். ஃபோர்த்து பால் ஷாட்டுங்க, எட்ஜு பட்டு பாயிண்ட்டுக்கு போயிருக்கு. ஃபீல்டர் இருக்கார் பாயிண்டில், ஸோ சிங்கிள் கிடைக்கும். லாஸ்ட் 1 பால் கேட்சுங்க, ஃபீல்டர் இருக்கார். கேட்சா குட் கேட்சுங்க. என்ன தான் பார்த்தீங்கன்னா 2 பாலுக்கு 9 ரன் கொடுத்தாரு. சாரி, ஒரு பாலுக்கு 9 ரன் கொடுத்தாரு. ஃபஸ்ட்டு பாலே பார்த்தீங்கன்னா பவுலர் 2 நோ பால் போட்டார். ஒரு 4 3ஸ்லாம் போணுச்சு. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ கம்பேக் கொடுத்துருக்காரு. 2 விக்கெட் தூக்கியிருக்காருங்க, இம்பார்ட்டன்ட் விக்கெட்டு. லாஸ்ட் ஓவர் போட கபிலங்க. தேர்ட் பால் ஒரு டிப்பட்டு போயிருக்கு பின்னாடி. 2க்கான கால். நாட் அவுட்டுங்கிற டிசிஷன். 2 ஓடிடுவாங்க. தேர்ட் பால் மடக்கி அடிச்சிருக்காருங்க. மிடானில் உள்ள ஃபீல்டர் வரதுக்குள்ள 2 ஓடுவாங்களா? மிஸ்ஃபீல்டு. 2 ஓடிடுவாங்க. 3 ஓடிட்டாங்க. 3 ஓட்டங்கள். மடக்கி அடிச்சிருக்காரு. அகைன் லாங் ஆனில் ஒரு ஃபீல்டர் வரதுக்குள்ள 2க்கான கால் இருக்கு. 2 ஓடுவாங்களா? அவுட்டுங்கிற காலுங்க. விக்கெட். மேலும் ஒரு ஓட்டம். ரன் அவுட். நல்லா தருவாங்க லாங் ஆன்ல இருந்து. டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி எடுத்து அடிச்சிருக்காரு. விக்கெட். ரன் அவுட்டுங்க. அங்கே விக்கெட். நல்ல த்ரோவுங்க பட் விக்கெட்டில். இன்னிங்ஸோட லாஸ்ட் 1 பால். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் 1 பால். எட்ஜ் பட்டு பின்னாடி போயிருக்கு. 2 ஓட்டங்களை பெறுமா. நல்ல ஃபீல்டிங், நல்ல த்ரோ.
விக்கெட். ஒரு ரன். ஒரு ஓட்டம் மற்றும் 3 ஓவருக்கு 32 டார்கெட் வெல்வாடிக்கு. அதை சேஸ் பண்ணுறதுக்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கிங் எண்ணில் அருணும், நான் ஸ்ட்ரைக்கிங் எண்ணில் பாலாவும். ஃபஸ்ட்டு ஓவர் போட வெட்டுவாக்குட்டிலேருந்து புவனேஷ். ஃபஸ்ட்டு ஓவரோட ஃபஸ்ட்டு பால் நல்ல பால். சிறந்த முறையில் தடுத்து ஆடப்பட்ட பந்து. ஒரு ஓட்டங்களை பெறுமா? ஃபர்ஸ்ட் பால் ஏற்கர் நெயில் பண்ணியிருக்காரு. சிங்கிள் கிடைக்கும். செகண்ட் பால் ஃபேஸ் பண்ண போகிறது நியூ பேட்ஸ்மேனா பாலா. நல்ல பாலுங்க. சிறந்த முறையில் வீசப்பட்ட பந்து. நல்ல லைன் பாலுங்க அது. தேர்ட் பால் ஷார்ட். சிறந்த முறையில் தடுத்து ஆடப்பட்ட பந்து. அந்த புதருக்குள்ள போயிருக்கு. நிர்ணயிக்கப்பட்ட 2. அந்த புதருக்குள்ள போனாலே பார்த்தீங்கன்னா G2 G1 தான். G2 கிடையாது, G1. ஸ்ட்ரெயிட்டாக போய் வந்துச்சுன்னா G2 வான். பிச் பண்ணி போனுச்சுன்னா G1 தான். ஸ்ட்ரெயிட்டாக தானே போனுச்சு. ஸோ G2 அந்த பாலுக்கு ரன். ஃபோர்த் பால் ஷார்ட். சிறந்த முறையில் தடுத்து ஆடப்பட்ட பந்து. 4 ஓட்டங்களை பெறுமா? அதுக்குள்ள 2 போவாங்களா? இல்லை, அங்க ஒரு தடுப்பால தடுக்கப்பட்டு நல்ல பேக்கப். அங்க 2 ஓட்டம் மட்டும். லாஸ்ட் 1 பால். ஃபர்ஸ்ட் ஓவரோட லாஸ்ட் 1 பால். சிறந்த முறையில் தடுத்து ஆடப்பட்ட பந்து. 2 ஓட்டங்களை பெறுமா? 2க்கான கால் இருக்கு. அங்கு ஒரு தடுப்பால தடுக்கப்பட்டு 2 ரன். 2. செகண்ட் ஓவர் போட பப்பி. ஃபர்ஸ்ட் பால் சிறந்த முறையில் தூக்கி அடிக்கப்பட்ட பந்து. 4 ஓட்டங்களை பெறுமா? இல்லை, அங்கு ஒரு தடுப்பால தடுக்கப்பட்டு 4 ரன்னா. 2 ரன்னுங்க. 2 ஓட்டங்கள். 2 ரன். சிறப்பான ஒரு 2. 11 பாலுக்கு 22 அடிக்கணும். ஷார்ட். சிறந்த முறையில் தடுத்து ஆடப்பட்ட பந்து. நல்ல பவுலிங். அங்க 2க்கான கால் இருக்கு. அகைன் அங்கு ஒரு தடுப்பால தடுக்கப்பட்டு மிஸ்ஃபீல்டு. நல்ல த்ரோனால பாத்தீங்கன்னா 1 ஓட்டம் மட்டும். தேர்ட் பால் வைடுங்க. இது ஒரு அகல பந்து. தேர்ட் பால் ரீ. சிறப்பான தூக்கி அடிக்கப்பட்ட பந்து. 6 ஓட்டங்களை கடக்குமா? அங்க ஒரு பெரிய 6ங்க. சிறந்த ஒரு 6. நடு வயல் அடிச்சிருக்காரு. பெரிய ஷாட்டுங்க. 6ங்க. பெரிய ஷாட் அருண் பேட்ல இருந்து இந்த அணிக்கு. இந்த சிக்ஸர் எடுத்த பேட்ஸ்மேனுக்கு வாழ்த்துக்கள். ஃபோர்த் பால் சிறந்த முறை தடுத்து ஆடப்பட்ட பந்து. உங்க ஒரு மிஸ்ஃபீல்டு. 2க்கான கால் இருக்கு. 2 ஓடிடுவாங்க. 7 பாலுக்கு 10 வேணுங்க. ஃபுல் டாஸ் பால். தூக்கி அடிக்கப்பட்ட பந்து. 4 ஓட்டங்களை கடக்குமா? அடிச்சிருக்காருங்க. பவுண்டரிங்க. 4. ஃபுல் டாஸ் பால். அத்துடன் ஓவர் முட்டு. அவர்ஸ் மேல தூக்கி விட்டுருக்காருங்க. அங்க ஃபீல்டர் யாரும் இல்ல. கேப் ஷாட். கேப் 2 ஓவர்கள் முடிவுற்ற நிலையில் பவுண்டரிங்க. விக்கெட் இழப்பு. 6 பாலுக்கு 6 வேணும். சிறந்த முறையில் போடப்பட்ட பந்து. போட்டிருக்காரு. ரன் எதுவும் இல்லை. 5க்கு 6 வேணும். ஷாட்டுங்க. சிறப்பான தடுத்து ஆடப்பட்ட பந்து. நல்ல ஒரு ஓட்டம். சிங்கிள் கிடைக்கும். 4 பாலுக்கு 5 வேணும். சிறந்த முறை தடுத்து ஆடப்பட்ட பந்து. ஃபீல்டர் வரதுக்குள்ள 2 2 ஓடுவாங்க. ஓட்டங்கள் பெறுமா? விக்கெட். விக்கெட்டுங்க. ஒரு ஓட்டம். விக்கெட். 1 ரன் அப்புறம் ஒரு விக்கெட். சிறப்பான ஒரு ஃபீல்ட். 3 பாலுக்கு 4 வேணும். நல்ல பாலுங்க. சிறந்த முறையில் வீசப்பட்ட பந்து. 2க்கு 4 வேணும். லாஸ்ட் 2 பால். 2 பாலுக்கு 4 வேணும். சிறப்பான தூக்கி அடிக்கப்பட்ட பந்து. 4 ஓட்டங்களை கடக்குமா? பவுண்டரிங்க. 4. சோ மிஸ்ஃபீல்டு தடுத்து போட்டிருந்தா கூட வந்து 1 ரன் தான். வெல்வாடியினர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது. விட்டதுனால பவுண்டரி. அழைப்புல ஏற்றி வந்தார். வெல்வாடி வின் பண்ணிட்டாங்க. ஒரு குரூசியலான வந்து வின்னு. கடைசி வரைக்கும் கொண்டு போனாங்க. இந்த மேட்ச் வின் பண்ணி செகண்ட் ரவுண்டுக்கு குவாலிஃபை இருக்காங்க வெல்வாடி. ஸோ விளையாண்ட 2 டீமுக்குமே மோகன் மீடியா சார்பாக வாழ்த்துக்கள். நம்ம இன்னொரு சுவாரஸ்யமான மேட்ச்ல